பெருமானே அருளாயோ. இன்று மார்கழி மாதம் 3ஆம் நாள், திருப்பாவை 3. ஆண்டாள் அருளிய திருப்பாசுரத்தில் முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10 என்ற 3 நிலைகள். இந்த முதல் 10 3வது பாடலாக வருகின்ற திருமாலுடைய அம்சம். இதில் பெருமானுடைய ஓங்கி உலகளந்த அந்த உலகநாத பெருமானை பற்றிய ஒரு பாடல். வாமன அவதாரத்தில் பெருமான் அவதாரம் எடுத்த தன்மையை சொல்லுகின்ற ஒரு பாடல். திருக்கோவிலூர் என சொல்லப்படுகின்ற உலகளந்த பெருமாள் கோயில் இந்த பாசரத்துக்குரிய கோயிலாக சொல்லப்படுகின்றது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலு கல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூத்திருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பரும் பங்காத செல்வம் நிறைந்தேலோரும். ஆயர்பாடியுள்ள சிறுமியர்களை மையமாக கொண்டுதான் இந்த திருப்பாவை நோம்பிலே ஆண்டாள் தன்னுடைய பாடலை எடுத்துச் சொல்கின்றார். அவர் பிறந்த காலம் வேற, ஆயர்பாடி இருந்த காலம் வேற. ஆனால் அவர் கண்ணனுடைய அவதாரத்தை நேசிப்பதன் காரணமாக யசோதை பிராட்டியின் கீழ் அவருடைய கண் பார்வையில் வளர்ந்த திரு கண்ணன் அந்த ஆயர்பாடி குல மக்களை திருப்பாவை நோன்பிற்காக இந்த ஆண்டாள் அழைத்து செல்வதாக பாடப்படுவதாக தான் இந்த திருப்பாவை பாடல் அரங்கேறி வருகின்றது. இந்த திருப்பாவையில் முதல் பாடலில் செல்வ சிறுமிகாள் என்று சொல்கின்றார். இந்த மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளம் நீராட போதுவீர் போதுமீன் ஓரிழியில் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமிகாள் என்று சொல்கின்றார். செல்வம் சிறப்பு பொருந்திய இந்த ஆயர்பாடி. ஏனென்றால் வற்றாத பசுக்கள், பாலையிலே வற்றாத மடியை உடைய பசுக்கள் இருக்கின்ற இடம். பசுக்களுக்கு வற்றாத ஒரு பால்மடி இருக்குன்னு சொன்னால் அந்த பசுகள் மேய்வதற்கு அந்த இடம் எவ்வளோ பசுமையாக இருக்கணும். அந்த பசுமை எவ்வளோக்கு அவ்வளோ இருக்கும், அங்கே அவ்வளோக்கு அவ்வளோ செழிப்பு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு செழிப்பு இருக்கின்றதோ அந்த குடும்பமே செல்வ செழிப்போடு இருக்கும். இதுதான் ஐதீகம். பெரும்பாலுமே எதற்காக தை திருநாள், பொங்கல் திருநாள் கொடுவாங்க, அதில் காணும் பொங்கல்னு ஒன்று வரும். அண்ணன்மார்களுக்கெல்லாம் கழிப்பெடுப்பதாக ஒரு தன்மை. எதற்காக என்று சொன்னால், இந்த பாவை நோன்பே மார்கழி மாதத்தில் இருக்கிறோம். அந்த விரதம் பாவை நோன்பு விரதம் மார்கழி மாதத்தில் இருந்தால் தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். ஏனென்று சொன்னால் தை மாதத்தில் செழித்த அறுவடை இருக்கும். அந்த செழித்து அறுவடையில் வருகின்ற அந்த விளை நெல்லில் வருகின்ற அந்த விளைச்சலில் வருகின்ற அதில் வருகின்ற செல்வத்தை வைத்து அந்த வருடத்திலே அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு திருமணம் முடிப்பார். செல்வ செழிப்புக்குரிய மாதமாக அந்த தை மாதம் சொல்லப்படுகின்றது. இந்த செல்வத்திற்கு காரணம் என்ன? சென்னல் செழிப்பு இருக்கு. அதை தான் ஆண்டாள் முன்கூட்டியே மார்கழி மாதத்தில் சொல்கிறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு என்னும் பாடலில் நாம் அனைவருமே பாவை நோன்பு இருக்க வேண்டும். அந்த பாவை நோன்பு இருப்பதன் காரணமாக நாம் என்ன நடக்கும் என்று சொன்னால், மாதம் மும்மாறி மழை பெய்யும். மாதம் மும்மாறி மழை பெய்வதால் வயற்களத்தில் என்றைக்குமே தண்ணீரானது நிறைந்து தேங்கி கிடக்கும். எவ்வளோக்கு அவ்வளோ அந்த நெல் நாற்றுல தண்ணீர் தேங்கி கிடைக்கின்றது, அவ்வளோக்கு அவ்வளோ கதிர்கள் செழித்து வளரும். அவ்வளோ செழிப்பாக இருக்குமா அந்த நிலத்தில் தண்ணீர் இருக்கின்ற நேரத்தில். செழிப்பான அந்த கதிர்கள் வளர்வதற்கு அந்த தண்ணீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நெல் அறுவடை காலத்துக்கு முன்பாக. அந்த நேரத்திலே தண்ணீர் இருந்து கொண்டே இருப்பதன் காரணமாக கயல் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுமா. வயல் வரப்பில் இருக்க மீன்கள் என்ன சொல்வார்கள்? கயல் மீன்கள். அதனால் பெரும்பாலும் சங்க இலக்கிய பாடலை பெண்களுக்கு கயல் போன்ற விழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கயல் மீன் போன்ற விழிகள் அப்படின்னு.
அந்த கயல் மீன்கள் எங்கே இருக்கும் என்று சொன்னால் பெரும்பாலும் விளைச்சல் தருகின்ற நெல் வளர்ப்புக்கு துள்ளி விளையாடுகின்ற தன்மையுடையதாக தான் இருக்கும். அந்த மீன்கள் கயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற அளவிற்கு இங்கே நீர் இருக்கும். அந்த நீருக்கு காரணம் என்ன? மாதம் மும்மாரி பொழியும். அந்த மாதம் மும்மாரி பொழியணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாட வேண்டும். அந்த உலகளந்து இந்த உலகத்தை 3 அடிகளால் வாமன அவதாரத்தில் பெருமாள் திரு விக்ரம அவதாரத்தில் 3 அடிகளால் இந்த உலகை அளக்கின்றார். அப்பேற்பட்ட பெருமானை பாட வேண்டும். அதற்காக சிறுமியர்கள் சீக்கிரம் எழுந்து வாருங்கள், நாம் நீராடி விட்டு பெருமாளை வாமன அவதாரத்தில் தோன்றிய பெருமாளை நாம் புகழ்ந்து பாடுவோம். அவ்வாறு வாமன அவதாரத்தில் தோன்றிய பெருமாளை நாம் புகழ்ந்து பாடும் விதமாக மாதம் மும்மாரி மழை பொழிந்து செந்நெல் செழிப்போடு விளைவதற்குரிய வயல் வரப்புகளிலும் வயல் கழனிகளிலெல்லாம் தண்ணீரானது தேங்கி கயல் மீன்கள் துள்ளி விளையாடி அங்கே கூளை மலர்களெலாம் பூத்து குலுங்க அந்த கூளை மலர்களில் இருக்கின்ற தேனை உண்டுவதற்காக அந்த பொறிவண்டுகள் எல்லாம் கண் சிமிட்டி கொண்டே இங்கே சுற்றி கொண்டிருக்கும். இத்தகைய தன்மையுடைய ஒரு வளமையான ஒரு செழிப்பு நமக்கு கிடைக்கும் நாம் பாவை நோன்பு இருந்தால். அது மட்டுமா, இந்த வயல் வரப்பில் இவ்வளோ செழுமையான அந்த செந்நெல் விளையக்கூடியது என்றால் சுற்றியும் எவ்வளோ ஒரு செழிப்பு இருக்கும். அந்த நெல் மணிகள்லேருந்து வர அதிலிருந்து தான் அந்த வைக்கோல் போரெல்லாம் வருது இல்லையா? அப்போது அந்த சுற்றி இருக்கிற எல்லாமே பச்சை பசேலென்று பயிரான செழித்து வளரக்கூடிய இடம். அந்த நேரம் ஆணிரைகளுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆணிரைகளுக்கு உணவானது அப்படி கிடைக்கிறது ஆயர்பாடியில். ஏனென்று சொன்னால் மாதம் மும்மாழி பொழியறது, நல்ல புல் காய்கறிகள் தோட்டங்கள் விளைச்சல்கள் அப்படி இருக்கின்றதா. அதனால் அந்த அந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற ஆணிரைகள் எல்லாம் வயிறுமுட்ட சாப்பிடுகின்றன, நல்ல உணவை சாப்பிடுகின்றன. இதன் காரணமாக அதனுடைய மடியிலே அப்படி பாலானது சுரக்கின்றது. வாங்கக்குடன் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள், வள்ளலை போன்ற அந்த பசுக்களானது தன்னுடைய மடியிலிருந்து தன்னுடைய முளையிலிருந்து பாலாக கொட்டுகின்றதாம், பொழிகின்றதாம். வாங்க வாங்க குடமானது நிறைந்திருக்கின்றதாம். அப்பேற்பட்ட வாங்க குடநிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பா. என்றைக்குமே நம்மளை விட்டு நீங்காத செல்வம், அதுதான் ரொம்ப சுபிட்சம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்களால் அந்த இடத்துல ஆயர்பாடியில் செல்வமான செழிக்கின்றதான். ஏன்னா பசுக்கள் கிடைக்கின்ற பாலானது தயிராகும், தயிரானது வெண்ணெயாகும், வெண்ணெயானது நெய்யாகும். இது மாதிரி பாலிலிருந்து விளைகின்ற பொருட்கள் அப்படியே செழிப்பை தரும். அதை விற்றால் அவ்வளோ செழிப்பு. இதனால் ஆயர்பாடியில் உள்ள பெண்கள் எல்லாம் செல்வத்தோடு இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட செல்வம்? நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நமக்கு செல்வம் என்று சொன்னாலே நிலைத்திருக்கணும். மகாலட்சுமியே ஒரு இடத்துல தங்க மாட்டான்னு சொல்லுவாங்க. செல்வம் என்றாலே செல்வோம் என்று சொல்லுதான் வரும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மகாலட்சுமியை நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே தாமோதரன் நம்மோட பக்கத்தில் இருக்கணும், பெருமாள் இருக்கணும். எங்கெல்லாம் பெருமாள் இருக்காங்களோ அங்கெல்லாம் தாயார் இருப்பாங்க. எங்கெல்லாம் தாயார் இருக்காரோ அங்கெல்லாம் பெருமாள் இருக்காங்க. இவாளை பிரிக்கவே முடியாது. இணை பிரியாத அன்றில் பறவை மாதிரி தம்பதியர் யார்? பெருமாளும் தாயாரும். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி பாவை நாம் நோன்பு இருந்தோம் என்று சொன்னால் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை. இது 3 அடிகள் தான் நமக்கு தேவை. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. நாங்கள் என்ன ஆயர்பாடியில் இருக்கோம்? நாங்கள் என்ன வயல் வரப்புலையாக இருக்கோம்? என்னுடைய சகோதரர்களெல்லாம் நெல்லை கதிர்களை விவசாயம் செய்கிறார்கள். இந்த கேள்வி என்ன எழப்படாதுன்றதுக்காக தான் இந்த 3 வரிகளை சொல்கிறேன். ஓங்கி உலகளந்து, இது கலிகாலம் இல்லையா, அறிவியல் காலம் இல்லையா? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாம் பாவை நோன்பு சாற்றினால் இறுதி வரி நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். யாருடைய இல்லத்தில் எல்லாம் பெண்கள் எல்லாம் ஓங்கி உலகளந்து இந்த உலகத்தை தன் 3 அடிகளாக வாமன அவதாரத்திலே படியளந்து மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தானத்தினை தடுத்து நிறுத்தும் பொருட்டு அவருக்கு கொடுக்கின்ற வரத்தை பொறுத்து இந்த மாபலி சக்கரவர்த்திக்கு நடைபெறுகின்ற தானத்திற்காக அதை தடுப்பதற்காக வாமன அவதாரம் விக்ரம அவதாரம் எடுக்கிறார்ல பெருமாள். அப்பேற்பட்ட உலகத்தை ஓங்கி உலகளந்த அந்த பெருமானை நாம் சேவித்தால்
அதற்காக அந்த மார்கழி மாதத்தில் நம்ம பாவை நோன்பு இருந்தால் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர எம்பாவாய், பெருமாள் உடனே ஓடி வந்துடுவாங்க நமக்கு. அந்த பெருமாள் மார்கழி மாதம் முழுக்க நம்ம பெருமாளையே பிரார்த்தனை செய்துட்டு இருந்தோம்னா பெருமாள் நம்மளோட வந்துடுவார். பெருமாள் நம்மக்கிட்ட வந்துட்டானா தாயார் நம்மக்கிட்ட இருப்பாங்க. பெருமாளும் தாயாரும் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னா நீங்காத செல்வம் நிறைந்திருக்குமா நம்மளுடைய இல்லத்தில். இது என்ன தெரிகிறது? பாவை நோன்பு இருந்தால், மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு இருந்தால் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நிறைந்த செல்வம் வரும். நிறைந்த செல்வம் உடைய கண்ணிறைந்த கணவன் வருவாங்க. அதே போல் இந்த 30 நாட்களும் பாவை நோன்பு இருக்கின்ற இந்த திருப்பாவை பாடி யாரெல்லாம் ஆண்டாள் அருளிய அந்த திருப்பாவை பாசுரங்களை 30 நாளும் பாடுகின்றார்களோ, மகாவிஷ்ணுவை யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த 30 நாளும் யாரெல்லாம் பெருமாளை தொழுகின்றார்களோ அவரிடத்தில் எல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை. 3வது பாடல்லே சொல்லிட்டாங்க ஆண்டாள். ஏன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்றவர்ல, ஸ்ரீதேவியாகவும் இருப்பவங்க பூதேவியாக இருப்பவர் தான் ஆண்டாள். ஏன்னா பூமியில் துளசி செடி நடுவில் பிறந்தவர். அப்பேற்பட்ட ஆண்டாள் தன்னை பற்றியே சொல்கிறான், நான் எங்கே இருப்பேன்? நான் ஸ்ரீரங்கநாதரிடம் சென்று சேருவேன். நான் ஸ்ரீரங்கநாதரிடம் சென்று அரங்கனிடம் சென்று தஞ்சமடைந்த பிறகு நான் உங்களுக்கு அருள் செய்வேன். 30 நாட்கள் பாடியிருக்கும் பொழுது ரங்கநாதருடைய கூட நின்று நான் ஸ்ரீதேவி பூதேவியாக இருந்து பூமகளாக இருந்து உங்களுக்கு பூமியிலிருந்து விளையும் செல்வங்களாக நான் இருப்பேன். அதை தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் முன்கூட்டியே முத்தாய்ப்பாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். 3வது பாடலிலே அவர் என்ன சொல்கின்றார்? செல்வ செழிப்பு நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறாங்க ஆண்டாள். இந்த 30 நாளும் மார்கழி மாதம் 30 நாளும் பெருமாளுடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு பெருமாளுடைய ஒவ்வொரு அவதாரத்தையும் ஆண்டாள் எடுத்து மொழிகின்றார். எதற்கு என்று சொன்னால் ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னா நம்ம போர் அடிக்கும்ல. ஆனால் பெருமாள் தான் பல அவதாரங்கள் எடுத்தவராச்சு. அதனால் ஒவ்வொரு அவதாரத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அதில் தான் இந்த வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரம் என்பது என்ன? மாவடி சக்கரவர்த்தி மிகப்பெரிய அரக்கர் குல வம்சம். அரக்கர்னா யார்? இரண்யகசிபு இரண்யாட்சன். அவருடைய மகன் யார்? பிரகலாதன். ஆனால் பிரகலாதன் அரக்க குலத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் ஓ நமோ நாராயண சதா சர்வகாலம் நாராயணனை துதிப்பாடி நரசிம்ம அவதாரத்தை உருவாக்கியவர். எங்கு காணினும் பெருமாள் தான் சொல்லி துணிலை இருப்பார் துணிமுலை இருப்பார் என நரசிம்ம அவதாரத்தை தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் பிரகலாதன். அவருடைய மகன் வீரசேன், அவருடைய மகன் மகாபலி சக்கரவர்த்தி. பிரகலாதனுடைய பேரன் தான் மாபலி சக்கரவர்த்தி, அரக்கர் குலத்திலகம். தந்தை முன்னோர்கள் போன்ற பிரகலாதனை போன்று தானே நல்ல உள்ளம் இருக்கணும், தாத்தா போல. அவருடைய அரக்கர் குல வம்சத்தில் பிறந்திருந்தாலும் கேரள நாட்டை மையமாக கொண்டு ஆண்டு வந்தவர் தன்னுடைய நாட்டில் என்றைக்கு வற்றாத செல்வம் இருக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாராம். தன்னை நாடி வந்த மக்கள் எல்லாரும் வளமையுடன் இருக்கணும்னு நினைப்பாராம். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நாடு வளமையாக இருக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ செழிப்பாக தன் நாட்டை வச்சுப்பான். மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி. ஒரு நாட்டில் மக்கள் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா மன்னன் நல்லா இருக்கணும். மன்னன் தான தர்மங்களுடன் நீதி நெறி தவறாமல் யாரெல்லாம் கோன் வாழ்க குலம் வாழ்க கொற்றம் வாழ்க, அதனால தான் சொல்லுவாங்க. கோன் என்றால் அரசன் வாழ்க, கொற்றம் அவருடைய ஆட்சி வாழ்க, அவருடைய குலம் வாழ்கன்னு வாழ்த்துறது காரணமே என்ன? மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி. யாரெல்லாம் மன்னன் உயர்ந்த மன்னனை நம் நாட்டிற்கு யாரெல்லாம் உயர்ந்த தலைவனை பெற்றெடுக்கிறோமோ, உயர்ந்த தலைவன் கீழ் நம்ம மக்கள் ஆட்சி நடத்துகின்றோமோ நமக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது. இந்த எண்ணத்தில் தான் மாபலி சக்கரவர்த்தி அந்த நாட்டை அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் தன்னுடைய மக்கள் தன்மையுடன் வளமையுடன் இருக்கணுன்றதுக்காக ரொம்ப பிரயத்தனப்படுகிறார். அதில் ஒன்று தான் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்தலாம். அசுரகுல தலைவன் யார்? சுக்கராச்சாரியார். சுக்கராச்சாரியாருடைய ஆலோசித்து இந்த பெரிய யாகத்தை நடத்துகின்றார். இவ்வளோ பெரிய யாகம் நடத்தினா அசுரர் குலம் செழித்திடுமே, தேவர் குலம் கீழ்பட்டு விடுமே என்று சொல்லி தேவர்களை எல்லாம் தடுக்கின்றார்கள் மாபலி சக்கரவர்த்தியோட யாகத்தை. மகாபலி சக்கரவர்த்தி என்ன செய்கின்றார்? தேவர்களையும் அழிக்கின்றார், ஓட ஓட விரட்டுகின்றார். தேவர்கள் மாபலி சக்கரவர்த்தியோட வீரத்தை கண்டு பயந்து ஓடுகின்றனர். மகாவிஷ்ணுவிடம் போய் தஞ்சமடைகின்றனர்.
அசுரகுல தலைவனாக இருக்கின்ற மாபலி சக்கரவர்த்தி இந்த யாகம் மட்டும் நடத்திவிட்டால் தேவர்குலம் நாங்கள் தோற்றுவிடும், தேவர்களுக்கு தலைவனாக விளைகின்ற மகாவிஷ்ணுவே எங்களை காப்பாற்று. சுக்கராச்சாரியார் தான் தலைமை தாங்கி இந்த யாகத்தை நடத்துகின்றார்கள். இந்த யாகம் மட்டும் நடந்துவிட்டால் மகாபலி சக்கரவர்த்தி மட்டுமில்லை அசுரர் குலத்தையே நம்ம அழிக்க முடியாது அப்படின்னு வேண்டி கேட்க தான் இந்த மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுக்கின்றார். அப்படி வாமன அவதாரம் எடுக்கின்ற பொழுது அங்கே மாபலி சக்கரவர்த்தியிடம் வருகின்றார். மகாபலி சக்கரவர்த்தி எல்லாருக்கும் தானம் கொடுத்து முடிச்சு கடைசியாக குட்டி சிறுவனாக வரார். எல்லாருக்கும் கேட்க 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 யாகம் நடத்தி கேட்க கேட்க தானம் கொடுத்துட்டே இருக்கார். வளமை குறையவே இல்லை அவருக்கு, மாபலி சக்கரவர்த்திக்கு. இப்போ கடைசியாக குட்டி பையனாக வரார் வாமன அவதாரத்தில் பெருமாள். மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது, சின்ன மூர்த்தி தானே, குட்டி மூர்த்தி தானே, சின்ன பையன் தானே சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தி நீ என்ன வேணால் கேளு நான் தரேன் அப்படின்றார். சுக்கராச்சார் சொல்கிறார் எனக்கு என்னவோ ஒரு சந்தேகமாக இருக்குது, இவர் இந்த முகத்தில் இருக்க கலையும் அந்த தேஜஸையும் பார்த்தா இந்த குழந்தையா தெரியல, சின்ன மகனாக தெரியலை, இது என்னவோ எனக்கு பெருமாள் மாதிரி ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மகாபலி சக்கரவர்த்தி என்ன இருந்தாலும் அரக்கர் குலத்தோட அந்த இருமாப்பு இருக்கும்ல அந்த தன்மை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்னவோ பெருசாக நம்ம எதை கேட்டாலும் கொடுக்க போகிறேன், எல்லாமே எனக்கு கிடைக்கிறதே, நான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன், நான் நல்லது தானே செய்கிறேன், கொடை தானே தரேன், என்னுடைய நாடு மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு தானே நான் தரப்போகிறேன், நான் எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படி சொல்லிட்டு சிறுவனே நீ உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்கா பவ்யத்தை கேட்கலாம், கொஞ்சமாக நெஞ்சமாக ஒரு பவ்யம். எப்படி ஆயர்பாடியில் குட்டி கிருஷ்ணாது எவ்வளோ பவ்யமாக இருந்து எத்தனை பேர்கிட்ட வெண்ணெய் அள்ளி தின்னவராச்சு, எவ்வளோ அழகாக பவ்யமாக இருந்து கடைசி நேரத்தில் கர்ணனோட அத்தனை தர்மத்தையும் தானம் வாங்கியவராச்சே. பவ்யத்துக்கு கிருஷ்ணர் குறைவா? சின்ன பையனாக இருந்துட்டு பெருமாள் என்ன செய்கின்றார், மகாவிஷ்ணு குட்டி பையனாக வாமனமாக அவதாரமாக இருந்துட்டு எனக்கு ரொம்ப வேண்டாம், நீ ரொம்ப கொடுக்க வேண்டாம், 3 அடி நிலம் மட்டும் எனக்கு கொடு போதும் அப்படின்றார். சுக்கராச்சாரியர் சொல்கிற அவசரப்பட்டு ஒத்துக்காத, 3 அடின்னு யோசிக்காத, இவ்வளோ பெரிய பரந்த நாடு என்கிட்ட இருக்குது, தேவர்களே ஓட ஓட விரட்டிட்டு எனக்கு தேவலோகமே என் வசம் இருக்குது, அப்படி இருக்கின்ற நேரத்தில் பூமி என் வசம், தேவலோகம் இருக்கும், அசுரர் குல பாதாள லோகம் என் வசம், நான் எதுக்கு பயப்படணும்? சின்ன பையன் 3 அடி தானே கேட்குறாங்க. சுக்கராச்சாரியர் தடுத்தும் இவர் கேட்கவில்லை. மாபலி சக்கரவர்த்தி நீ கேட்ட வரத்தை தருகிறேன்னு சொல்கிறாரு. 3 அடி நிலத்தை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறார். உடனே இவர் சொல்கிறாரு நகராது இங்கேயே இரு, நான் ஒவ்வொரு அடியாக எடுத்துக்கிறேன், நீ எனக்கு கொடுன்றார். முதல் அடி வைக்கிறார், மண்ணுலகமே அளக்கிற அளவுக்கு ஆகிடுது. 2வது அடி வைக்கிறார், அந்த ஒரு கால் விண்ணுலகம் வரைக்கும் போகிறது. வாமன அவதாரம் பார்க்கறதுக்கு குட்டி குழந்தை, சின்ன குழந்தைன்னு யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. பாலாம்பிகா கூட பால திருப்புர சுந்தரி ராஜராஜேஸ்வரி அகிலாண்ட நாயகி குழந்தை ரூபத்தில் தான் வருவாங்க நம்மக்கிட்ட விளையாடுறதுக்கு. அதே மாதிரி பெருமாள் மகாவிஷ்ணு பராக்கிரமர், விஸ்வரூபம் தரிசனம் காட்டுறவர். அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன பையனாக இருந்து 3 அடி கேட்குறாரு மகாபலி சக்கரத்தை கொடுக்க. முதல் அடி மண்ணுலகம் முழுக்க அளந்துடுறது, உலோகம் முழுக்க அளந்தாச்சு. அடுத்த அடி விண்ணுலகம் வழக்கம் அளந்தாச்சு. 3வது அடிக்கு எங்கே வைக்கிறதுனே தெரியல. கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் இல்லையா மாபலி சக்கரவர்த்தி, வல்லலாச்சே, கேட்டதை கொடுக்கணுமே. 3வது அடிக்கு வைக்கிறதுக்கு இடமே இல்லையே, நான் எங்கே வைப்பேன்னு கேட்குறார் பெருமான். உடனே மாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய வம்சம் இல்லை, பேரன் இல்லை, பெருமானே என் மண்டியடிகிறார், என் தலையில் உங்களுடைய அடியை வையுங்கள் என்று சொல்கின்றார். அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். சுக்கராச்சாரியர் தடுக்கும் போது கூட இவர் பெருமாள் தான் வாமனவதாரமாக வந்திருக்கார், கொஞ்சம் ஜாகிரதையாருன்னு சொன்னால் கூட இவருக்கு என்ன தெரியுமா சந்தோஷம், பெருமாளே வந்து எங்கிட்ட யாசிக்கிறார் சொல்கிறா, அப்படிப்பட்ட வள்ளலாம் என்னை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் எனக்கு அது கொடுப்பன தானே, பெருமாள் தானே வரட்டும், நான் அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா சுக்கராச்சாரியருக்கு அசுரகுலத்தோட பெரிய செழிப்பு, அசுரகுலத்தோட மிகப்பெரிய பலம் வந்து மாபலி சக்கரவர்த்தி, அது சுக்கராச்சாரியர் இழந்துடக்கூடாது. ஆனால் மாபலி சக்கரவர்த்திக்கோ பெருமை, பெருமான் தானே, விஷ்ணு மகாவிஷ்ணு தானே வராரு என்கிட்ட கேட்குறார் வாமன அவதாரமாக வந்து, அவர் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு தான் கொடுத்துட்றார். 1 அடி மண் 1 அடி விண், 3 அடிக்கு என்னன்னு தெரியல. மாபலி சக்கரவர்த்தி மண்டியிட்டு தன் தலையை குனிகிறார்.
மகாவிஷ்ணு தன்னுடைய ஒரு பாதத்தை மாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைக்கின்றார். மாபலி சக்கரவர்த்தி அவர் அழுத்தின உடனே பாதாள உலகத்துக்கு மாபலி சக்கரவர்த்தி மறைந்து விடுகிறார். அவ்வளோதான், மாபலி சக்கரவர்த்தியோட அந்த அசுரகுலத்தோட அந்த அம்சம் முடிகின்றது. உடனே மாபலி சக்கரவர்த்தியிடம் மகாவிஷ்ணு கேட்குறார், நான் கேட்டதெல்லாம் கொடுத்தேன், உன்னை பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறார். ஏன்னா நீ வள்ளல், அசுரனுக்குரிய குணமே உனக்கு இல்லை. நான் உங்ககிட்ட தானம் உன்னிடம் யாசிக்கின்றேன், உன்னிடம் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு கூட பெருமையாக நீ எனக்கு விட்டு கொடுத்த. பெருமானே, நீயே பெருமை பொருந்தியவன் என்கிட்ட நீ கேட்கும்போது எனக்கு தானே அது பெருமை. அதால தான் நான் உங்ககிட்ட நான் வள்ளலாக இருந்து கொடுத்தேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று யாசிக்கிறேன், நீங்கள் எனக்கு கொடுங்க வரமானார். பெருமாள், கேளு, நீ கேட்டதை கொடுக்குறேன்றார். அப்பவும் எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் கொடுத்தது இதுதான் முடிவு. பாதாள லோகத்தில் என்னோடய வாழ்க்கை முடிய வேண்டும், நான் இருந்து விடுகிறேன். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை என் நாட்டு மக்களை நான் பார்த்துவிட்டு என்னோட மக்கள் வளமுடன் செழிப்புடன் வாழறாளான்றதை ஒவ்வொரு வருடமும் நான் பார்த்துட்டு போனேன்னு சொல்லி கேட்குறாரு. பக்தா, உன் பக்திக்கு மெச்சினேன் என்று மாபலி சக்கரவர்த்தியும் வருடத்துக்கு ஒரு முறை வருவதற்கான ஒரு தன்மையை அவர் வாமன அவதாரத்தில் விஷ்ணு பகவான் கொடுக்குறாரு. அந்த நாள் தான் திருவோண திருநாள். திருவோண நட்சத்திரத்தில் மாபலி சக்கரவர்த்தி பிறந்ததுனால வருடா வருடம் அவருடைய திருவோண நட்சத்திரத்தில் மாபலி சக்கரவர்த்தியை இந்த கேரள மண்ணை தான் ஆண்ட மண்ணை பார்ப்பதாக ஐதீகம். அதனால தான் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. அப்பேற்பட்ட வாமன அவதாரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பார்வைக்கு சாற்றி நீர் ஆடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுக்களை பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப வாங்க தேங்காதை பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடநெறிக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய். நாம் ஓங்கி உலகளந்த வாமனுடைய புகழை பாடுவதற்காக நீராட செல்வோம். நீராடி பாவை நோன்பு இருப்போம். பாவை நோன்பு இருந்து நீராடினால் மாதம் மும்மாறி மழை பெய்யும். விளைச்சல் நிலத்தில் நெல் விளைகின்ற அந்த வயலிலே தண்ணீரானது தேங்கி கொண்டே இருக்கும். முற்றிய கதிர்கள் நமக்கு கிடைக்கும். அந்த வயலிலே கயிர்மீன்கள் துள்ளி விளையாடும், கூளை மலர்கள் பூத்து குலுங்கும். அந்த மலர்களை உண்பதற்கு தேனானது பொறிவண்டுகள் கண் சிமிட்டும். அது மட்டுமல்ல, அந்த நிலத்தினுடைய செழிப்பின் காரணமாக பசுக்கள் வயிறார உண்டு மடி நிறைய பாலை சுமந்து தன் முளை வழியாக வாங்க குடம் நிறைக்க வாங்கி வாங்கி குடம் வைக்க வைக்க அந்த பாலானது செலுத்தி கொண்டே இருக்கும். இதை போன்று நீங்காத செல்வமானது நிறைந்திருக்கும். எனவே பாவியர்களே, நீங்கள் நீராட வாருங்கள். ஓங்கி உலங்களந்த உத்தமன் பேர் பாடி அவர் வாமனாவதாரத்தில் இருக்கின்ற பெருமானை புகழ் பாடுவோம் என்று சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பெண் குழந்தைகளை நீராடுவதற்கு அழைக்கின்றார். இந்த மூன்றாம் பாடல் செல்வ செழிப்பை நமக்கு தருகின்ற பாடல். யாரெல்லாம் மார்கழி மாதத்திலே திருப்பாவை பாடி ஆண்டாள் நாச்சியரும் அரங்கநாதரையும் வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்காத செல்வம் நிறைந்திருக்கும் என்பதுதான் ஐதீகம். ஸ்ரீரங்கநாதர் என்று சொன்னாலே சுக்கரனுடைய அம்சம். சுக்கரன் உச்சமாக இருக்கின்ற ஒரு தன்மை, மகாலட்சுமி உச்சமாக இருக்கின்ற தன்மை. இத்தகைய ஸ்ரீரங்கநாதருடைய சன்னிதானத்தில் தான் அரங்கனை கைப்பற்றுகின்றார். கைத்தலம் பற்ற கணாக்கண்டேன் தோழி என்று கைத்தலம் பற்றி கொள்கிறார் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரார் பெரியாழ்வார் மகள் ஆண்டாள். அந்த ஆண்டாள் உச்சரித்த அந்த திருப்பாசர் ஆண்டாள் திருப்பாவை. ஏனென்று சொன்னால் திரு என்றால் செல்வம், திருமகள். அந்த திருமகள் உச்சரித்த அந்த திருப்பாவையை யாரெல்லாம் 30 நாளும் பாடுகின்றார்களோ அவர்களுடைய இல்லத்திலே நீங்காத செல்வம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். வாருங்கள், தினமும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடி மகிழ்வோம். ஓங்கி உலகளந்த வாமன அவதாரம் போன்ற பல அவதாரங்கள் எடுத்த விஷ்ணுவினுடைய புகழை பாடுவோம். நீங்காத செல்வம் நிறைந்து நாம் வாழுவோம். பெருமானை அருளாயு.